ஃபைனலாக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க வரப்போகிற ஏப்ரல் 23 வியாழக்கிழமை ஒட்டு மொத்தமாக ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க போகுது. எஸ், அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு யார் ராஜாவாக இருக்க போகிறாங்க, எந்த கட்சி ஆள போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நிர்ணயிக்க போகிற அந்த நாள் ஏப்ரல் 23 வியாழக்கிழமை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஏப்ரல் 23 கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஓட்டு போட வந்திருப்பா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வாட்டி 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்க போகிறாங்களாம். அதாவது 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி விகிதம் 75,032 வாக்குச்சாவடிகள் இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் சில முக்கிய அனௌன்ஸ்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று, வாக்குச்சாவடிகளுக்குள்ள செல்போன்ஸ் அலௌடு கிடையாது. வாக்காளர்கள் கூட அவங்களோட மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது ஓட்டிங் போகிறதுக்கு உள்ளுக்கு. ஸோ வெளியே இந்த செல்போன்ஸ் வாங்கி வைக்கிறதுக்கு பூத்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஃபோனை சப்மிட் பண்ணிட்டு உள்ளே போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு உங்கள் ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏப்ரல் 23 ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். அது முடிச்சு கரெக்டாக ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா மே 4 இந்த ஓட்ஸ்லாம் என்ன போறாங்க. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும் யாரு தமிழ்நாட்டுக்கு அடுத்த ராஜா அப்படிங்கிறது. கேரளா, புதுச்சேரி, அசாம்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9 எலெக்ஷன் நடக்க போகுது. ஆனாலும் ரிசல்ட் நம்மளோட சேர்த்து தான் மே 4 தான் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. அதாவது ஓட்டை என்ன போறாங்க. இது போக நான் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் அது என்ன வீடியோ அது என்னங்கிற போன வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், எல்லாத்தையுமே சேஃபாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வெளியூரில் இருக்க உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா யூடியூப்ல பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால பார்த்தா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த எலெக்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா அவங்கள வந்து ஓட்டு போட சொல்லிருங்க. வாக்களிப்பது நமது உரிமை, அதை கண்டிப்பா விட்டு கொடுத்துறாதீங்க. டாடா, பை பை.